ஹாய். வணக்கம். ஸோ, இப்போ நம்ம வந்து தமிழோட இந்த நியூ சிலபஸ் அடிப்படையில ஒரு ஒரு கொஸ்டின் பேங்க் ஒண்ணு செட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ, அதுதான் இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து நார்மலா வந்து 7 யூனிட்டு. இப்போ 7 யூனிட்டு ஒரு நாளைக்கு வந்து மினிமமா 10 கேள்வி அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் குடுக்கலாம். ஃப்ரம் நாளையிலருந்து ஃப்ரம் மார்ச் 1 அதுலருந்து வந்து நம்ம வந்து டெய்லி மார்னிங் 6:00 வந்து 6 ஏஎம் வந்து நம்மளோட அந்த 70 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து டெய்லி வீடியோவா பார்க்கலாம். 100 நாள் வந்து நம்ம அத பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்போ 100 டேஸ் 70 கொஸ்டின்ஸ் இதுதான் பிளானு. டோட்டலா கிட்டத்தட்ட 7000 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம கொஸ்டின் பேங்க் நியூ சிலபஸ் தமிழோட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து நம்ம உருவாக்க போறோம். பட் இதோட முக்கியமான பிரச்சனை அல்லது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இதில புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு யூனிட்டுக்கு 10 கேள்வின்னு சொல்லி 100 நாள் வந்து டார்கெட் பண்ணியிருந்தா கூட, நம்மளால வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 கேள்வி எடுக்கிறதுங்கிறது, அதாவது ஒரு 100 நாளைக்கு கொண்டு போறதுங்கிறது அப்ராக்ஸிமேட்டா நம்ம வந்து ஒரு 1000 கேள்வி கிட்ட கொண்டு போறதுங்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா, இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும், இலக்கியம் இங்கிருந்து நம்ம கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின், 3000 கொஸ்டின் கூட எடுத்துறலாம். அவ்ளோ சிலபஸ் இருக்கு. எக்கச்சக்கமான கன்டென்ட் இருக்கு. அதுவே வந்து இப்போ எளிய மொழிபெயர்ப்புன்னு இருக்கு. அதுபோல வந்து அடுத்தடுத்த டாபிக் இருக்கு. கொஞ்சம் இங்க வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மி. அப்போ இந்த மாதிரியான யூனிட்ல நம்ம வந்து 1000 கொஸ்டின் செட் பண்றது அந்த அளவுக்கு வேலிடா இருக்காது. கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்குற மாரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, பர்ட்டிகுலரா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 30, 40 டேஸ்க்கு வந்து எல்லா யூனிட்லயும் 10, 10 கேள்வி வரும். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டோட வெயிட்டேஜ்க்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்க போறோம். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 70 கேள்வி ஷூரா நீங்க வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்க்க போறீங்க. டெய்லி காலையில 6 மணிக்கு 6 ஏஎம்க்கு வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் அந்த வீடியோல 70 கேள்வி. அது வந்து 100 நாள். தொடர்ச்சியா வந்து 100 நாள். ஸோ தட் நம்ம வந்து 1000 கேள்விகள் 7000 கேள்விகள் வந்து ஒரு யூனிட்டுக்கு 1000 கேள்வி. அந்த மாரி பிளான் பண்ணோம். பட் வெயிட்டேஜ்னால அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறிரும். நான் எந்த யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவலா தனியா ஒரு வீடியோல சொல்றேன். ஓவராலா மொத்த புது பாடத்திட்டத்திலிருந்து 7000 கேள்வி வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். சரி, இப்ப இன்னைக்கு வந்து மார்ச் 1 இங்கிருந்து ஒரு 100 நாள் அப்படிங்கும்போது ரொம்ப அப்ராக்ஸிமேட்டா பார்த்தா கூட, நம்ம வந்து குரூப் 4க்கு முன்னாடியே அத வந்து முடிச்சுருவோம். ஸோ, அப்போ அதுக்கப்புறம் அத வந்து நம்ம கொஸ்டின் பேங்க்கா வந்து வாங்கிக்கலாம். நீங்க வந்து இந்த 7000 கொஸ்டினையும் வந்து நீங்க வந்து கொஸ்டின் பேங்க்கா வாங்கிக்கலாம், மொத்தமா. அது வந்து முடிச்ச பிறகு, வீடியோ முடிச்ச பிறகு. அதேபோல வந்து நீங்க டெய்லியும் வந்து அந்த வீடியோவ ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நான் சொல்ல வந்தத கிளியரா சொல்லிட்டேன்னு இருக்கேன். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. தினம் காலையில 6 மணி தினம் காலையில 6 மணி 6 ஏஎம்க்கு நம்ம வந்து 70 கேள்வி வந்து வீடியோ பண்ண போறோம். தமிழ்ல. ஒரு ஒரு யூனிட்டுக்கும் இண்டிவிஜுவலா பண்ண போறோம். அதாவது மொத்தமா ஒரே யூனிட்ல இருந்து 70 கேள்வி அப்படி இல்லாம, இப்ப எடுத்துக்காட்டா இலக்கணம்னா, இலக்கணம்ல இருந்து மட்டும் 70 கேள்வி அப்படி இல்லாம, மொத நாள் வந்து இலக்கணம்ல 10, சொல்லகராதியில 10, அதுபோல வந்து எழுதும் திறன்ல 10 கேள்வி, கலைச்சொற்கள்ல 10, வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம் இந்த மாரி ஒரு ஒரு யூனிட்லயும் 10, 10 கேள்வி. ஒரு 30, 40 டேஸ்க்கு மட்டும் இந்த மாரி போயிடும். அதுக்கப்புறம் அதோட வெயிட்டேஜ் குறையும்போது, இப்ப எடுத்துக்காட்டா எளிய மொழிபெயர்ப்புல அதோட வெயிட்டேஜ் குறையும்போது, அடுத்த யூனிட்ல இருந்து அந்த கொஸ்டின்ஸ ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுல டெய்லி 10 கேள்வினா, அடுத்து வந்து 20 கேள்வியா? இப்ப இலக்கணம்ல வந்து டெய்லி 10 கேள்வி அல்லது சொல்லகராதியில 10 கேள்வினா, சரி இதுல ஒரு 15, இலக்கணத்துல ஒரு 15ன்னு சொல்லி, எந்த யூனிட்டோட வெயிட்டேஜ் குறையுதோ அதற்கு தகுந்த மாரி அந்த கொஸ்டின்ஸ ஆட் பண்ணிக்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 70 கேள்வி வந்து நீங்க வந்து வீடியோவா பார்ப்பீங்க. இந்த 100 நாள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு, நீங்க வந்து இத கொஸ்டின் பேங்க்கா வாங்கிக்கலாம். முன்கூட்டியே அட்வான்ஸா நீங்க வந்து அத புக் பண்ணிக்கிறதுனால புக் பண்ணிக்கலாம். ஸோ, அத பத்தி அதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தரா நான் வந்து சொல்றேன். இப்போதைக்கு இப்படி தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேங்க் சீரிஸ வந்து இப்படி தான் கொண்டு போப்போறோம். டார்கெட் குரூப் 4 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 2025ன்னு சொல்லி இதுக்கு நேம் வச்சு, போத் குரூப் 4, 2, 2A ஓட பிரிலிம்ஸ் இது 2க்குமே இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாளை காலையில 6 மணியிலிருந்து விச் இஸ் மார்ச் 1 காலையில 6 மணியிலிருந்து நீங்க வந்து இத கன்டினியூஸா பாருங்க. அ படிச்சுட்டு இருக்கக்கூடிய குரூப் 4 அல்லது குரூப் 2, 2A எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் சக தோழர், தோழிகள் இருந்தாங்க அப்படின்ட்டுனா, உங்களுக்கு வந்து இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது யாருக்கு பயனுள்ளதோ, யாருக்கு இது தேவையோ, அவங்கள போய் அடையறது தான் முக்கியம். அதனால அவங்கள போய் இது ரீச் ஆகட்டும். அ சோ தட் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே டன். பார்ப்போம். நாளை காலைல 6 மணி, தினமும் காலையில 6 மணிக்கு வந்து இத நம்ம சந்திப்போம். இது எனக்குமே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான் இது. டெய்லி காலையில 6 மணி இல்லையா? அது ஒரு பயங்கர ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். சாதாரணமா இத வந்து நம்ம முடிக்க முடியாது. பார்ப்போம். இது வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு சூப்பரா வந்து இத வந்து நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லி, நம்ம வந்து இங்க எந்த கடவுள வேணாலும் வேண்டிக்கலாம்.
எனக்கு பர்சனலாக முருகர் ஃபேவரட், அதனால வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இதை வந்து 100 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு தொடங்குவோம் இல்லையா?